Dream Institute Chennai Control System Session 2. ஸோ இப்போ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்னல் ஃப்ளோகிராஃப் பார்ட் 1 ஒரு கொஷின் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சிக்னல் ஃப்ளோகிராஃப்லேயே கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் பார்ப்போம். அதுதான் நெக்ஸ்ட் லெவல் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இப்போ அது நெக்ஸ்ட் லெவல் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் லூப் இல்லாமல் ஒரு ஹெக்ஸாகன் லூப் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் நம்ம இப்போ வரைஞ்சிட்டு அந்த ப்ராப்ளம் அப்படியே எப்படி பாத் கண்டுபிடிக்கிறது, எப்படி இண்டிவிஜுவல் லூப் கண்டுபிடிக்கிறது, எப்படி டூ நான் டச்சிங் லூப் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு தேவையான del 1 del 2 del 3 del 4 del 5 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகன் ஷேப்பில் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்பர்ஸ்லாம் கொடுத்துப்பாங்க. நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளம் ஒரு ஸ்டேஜுக்கும் கெயினோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ 1 to 2 பார்த்தீங்கன்னா கெயின் வந்து 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 1 2 to 3 வந்து கெயினோட வேல்யூ வந்து G2, 2 to 7 வந்து G3, 7 to 8 வந்து G5, திரும்பவும் 8லேருந்து 7க்கு ஒரு ஃபீட்பேக், அது வந்து -H2, 3 to 4க்கு வந்து -H1, அது H4ன்னு போட்டிருக்கு, H1ன்னு மாற்றிக்கோங்க. 7 to 4 வந்து G8, 3 to 8 வந்து G1, அது மாதிரி 5 to 8க்கு வந்து G7 வரும், அது கொடுக்காமட்டிருக்கு, அதையும் எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் பாத் வந்து K is equal to எத்தனைன்னு பார்க்கணும் நம்ம. ஸோ அப்போ K வந்து Kலேருந்து 1லேருந்து 2 வந்து கெயின் 1. ஸோ 2 to 3, 4 to 5, 5 to 6, அப்புறம் 1 to 2, 7 to 8, 8 to 5, 5 to 6 ஒரு பாத்து. தென் 1 to 2, 3 to 8, 8 to 5, 5 to 6, அப்புறம் 1 to 2, 2 to 7, 7 to 4, 5 to 6. தென் 1 2 7 4 3 8 5 6. தென் 1 2 3 8 7 4 5 6. ஸோ மொத்தம் 6 பாத்து. ஸோ இப்போ நம்ம 6 பாத்துமே தனியாக வரைஞ்சி நம்ம வந்து அந்த இது பார்ப்போம். வரைஞ்சி அந்த நம்மளோட பாத்தோட கெயின் நம்ம எழுதி வச்சுப்போம். ஏன்னா அந்த மாதிரி பாத் கெயின் தனித்தனியாக கேட்கறதுக்கு எக்ஸாமில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாத் 1 வரைஞ்சிட்டோம். பாத் 1ல் வந்து 1 2 7 8 5 6 அதோட கெயின்லாம் எழுதி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த கெயினில் மல்டிப்ளை பண்ணால் G3 G5 G7. ஸோ பாத் 2 வந்து 1 2 3 4 5 6. G2 G4 G6 தான் பாத் 1. ஸோ பாத் 3 1 2 3 4
1 2 3 8 5 6. ஸோ அப்போ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. G1 G2 G7. பாத் 4 ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன் நான். ஸோ 1 2 7 4 5 6. ஓகே, அதோட கெயின் G3 G8 G6. தென் பாத் 5 பார்த்துக்கோங்க. பாத் 5 வந்து 1 2 7 4லேருந்து 3 அந்த லூப் வழியாக ஃபீட்பேக் லூப் வழியாகவும் போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் பாருங்கள். 1 2 3 3லேருந்து 4 4லேருந்து 3 3லேருந்து 8 8லேருந்து 5 5 to 6. ஸோ அது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லூப் ஒரு ஃபார்வர்ட் பாத் மாதிரி போயிடும். அது மாதிரி பாத் 6ம் அதே மாதிரி தான். இதில் என்னென்னா -H1 சொல்லிட்டு அந்த -H1 நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாத் 6ல் -H2ன்னு நம்மளோட ஃபார்வர்ட் பாத்தில் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். தென் இண்டிவிஜுவல் லூப் கெயின் P11 P21 P31 1 2 3 வந்து நம்பர் ஆஃப் லூப்ஸு 111 வந்து இண்டிவிஜுவல் லூப்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டினோட் பண்ணும். ஸோ அப்போ அந்த 3 லூப்பு தனியாக வரைஞ்சிக்கணும். 3 லூப் தனியாக வரைஞ்சிட்டு 3 4 அந்த லூப் 3 4ஓட கெயின் G4. அதுக்கப்புறம் லூப் வந்து -H1 7 8க்கு வந்து கெயின் வந்து G5 -H2. இங்கே வந்து 3 4 7 8 அது எல்லாத்துக்கும் ஒரு லூப் மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப்பாக இருக்கும். எப்படின்னா 3லேருந்து 8 3லேருந்து 8 இல்லை 7லேருந்து 4 4 to 3 3 to 8 8 to 7 7 to 4. ஸோ அப்படியே திரும்ப அப்படியே உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கன்டினியூ ஆகுது. ஸோ இது H1 -H1 H2 G1 G8. ஸோ மைனஸ் ப்ளஸோட H1 H2 G1 G8ன்னு வரும் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ அந்த லூப் பாருங்கள் நீங்களே. ஆரோ மார்க்கில் சேஞ்ச் இல்லை பாருங்கள். டைரக்ஷன் வந்து சேமாக அப்படியே போகணும். அப்போ தான் அந்த லூப் கரெக்டு. ஸோ இப்போ அதோட கெயின் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க. ஸோ இது P11 P21 P31. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 2 நான் டச்சிங் லூப். 2 நான் டச்சிங் லூப்னால் இதில் எதெல்லாம் டச் பண்ணாமல் லூப்ஸ் இருக்குது. 3 லூப்பில் இதெல்லாம் டச் பண்ணலனா H1ம் -H1 -H2 டச் பண்ணல. ஆனால் இப்போ இந்த மாதிரி தேர்ட் லூப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 லூப்புமே டச் பண்ணுறதுனால அதை விட்டுடுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு 2 நான் டச்சிங் லூப் தான். 1 pair of 2 நான் டச்சிங் லூப். அது என்னென்னா H1 H2. ஸோ 3 4 H1 அப்புறம் 7 8 H2. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதணும். ஸோ அதாவது நம்ம பாத் என்னென்ன பாத் நம்ம மொத்தம் இருக்குது 6 பாத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 லூப்பில் வந்து P11 P2 பாத் 1ஓட லூப்பு பாத் 2ஓட லூப் P11 P21 இப்போ வந்து நான் டச்சிங்காக இருக்குது ரெண்டுமே. ஸோ அதனால் ஒரு பேர் ஆஃப் நான் டச்சிங் லூப் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த ப்ராப்ளம் நீங்கள் பாருங்கள், இது 2 தொடாமல் இருக்குது. அந்த 8 மாதிரி ஷேப்பில் இருக்க லூப் வந்து 2 லூப்பையும் டச் பண்ணுது. அதனால் அந்த லூப் விட்டுருங்க. தனித்தனியாக தான் நம்மளுக்கு வந்து 2 நான் டச்சிங் லூப் இருக்குது. ஸோ P12 எப்படி நம்ம பண்ணுறோன்னா ஒரே ஒரு பேர் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப். அதான் அர்த்தம். P12னா 1 pair of 2 நான் டச்சிங் லூப்.
ஸோ இப்போ நம்ம அந்த 2 லூப்பையும் வரைஞ்சிப்போம், அதுக்கப்புறம் அது 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப் இருக்குது, அதனோட கெயின் என்ன. ஸோ கரெக்டான சாய்ஸ் கொடுத்து தப்பான சாய்ஸை கொடுத்து நம்மளை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் கரெக்டாக நீங்கள் ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக எக்ஸாமில் போட முடியும். சிக்னல் ஃப்ளோகிராஃப் 1 கண்டிப்பாக கேட்டுருவாங்க எப்போவுமே சிக்னல் ஃப்ளோகிராஃபு. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்தாச்சு. ஃபைனல் ஸ்டெப்பு சமேஷன் ஆஃப் 1/del k pk. k வந்து 1லேருந்து 6 வரைக்கும் வேல்யூஸ் போகும். அது மாதிரி பியோட வேல்யூவும் 1 to 6 போய் 6 பார்த்து டெல்லோடது வந்து 6 பார்த்து நம்ம வந்து P1 P2 P3 P4 P5 கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. ஸோ ஃபவுண்டு. அப்போ நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இல்லாத என்னென்னா டெல்லு, அப்புறம் del 1 del 2 del 3 del 4 del 5 del 6. இப்போ இந்த del 1 del 2 del 3 del 4 del 5 del 6 என்னதுன்னா இந்த பாத் 1ல் தொடாத லூப்பெல்லாம் 1லேருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். பாத் 2ல் தொடாத லூப்பெல்லாம் 1லேருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். அது மாதிரி ஒரு பாத்துலேயும் தொடாத லூப்போட கெயினை மைனஸ் பண்ணுறது தான் இந்த del 1 del 2 del 3 del 4 del 5. ஸோ அப்போது அது எல்லாமே எப்படி மைனஸ் பண்ணுறோன்னா நம்ம இப்போ அந்த பாத்தில் போய் பார்த்துட்டு எந்த லூப் டச் பண்ணலையோ அந்த லூப் எடுத்து அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியது. அதே மாதிரி இந்த சம்மில் எப்படி வரும்னா del 1 del 2 மட்டும்தான் இந்த H1 H2 டச் பண்ணி. ஸோ del 1 பார்த்தீங்கன்னா H2 தொடாது, del 2 பார்த்தீங்கன்னா H1 தொடாது. ஸோ அப்படி 2 லூப்பும் வந்து பார்த்திங்கன்னா தொடாமல் இருக்கும். மற்ற எல்லா பாத்துலேயுமே பார்த்திங்கன்னா 2 லூப்பு 3 லூப்புமே டச்சாக இருக்கும். நீங்களே வந்து அந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம டெல்லோட வேல்யூ பார்க்கலாம். டெல்லோட ஃபார்முலா வந்து 1 மைனஸ் இண்டிவிஜுவல் லூப் ப்ளஸ் 2 நான் டச்சிங் லூப் மைனஸ் 3 நான் டச்சிங் லூப் ப்ளஸ் 4 நான் டச்சிங் லூப் மைனஸ் 5 நான் டச்சிங் லூப் ப்ளஸ் 6 நான் டச்சிங். அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய லூப் இருந்தால் நிறைய இந்த ஃபார்முலா பெருசாகிட்டே போகும். சரிங்களா? ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா 1 தான். டெல் மைனஸ் சிங்கிள் நான் டச்சிங் லூப் எல்லாம் ஆட் பண்ணணும், ப்ளஸ் 2 நான் டச்சிங் லூப்பை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 1 மைனஸ் சிங்கிள் நான் டச்சிங் லூப்லாம் என்னதுன்னா P11 P21 P31, 2 நான் டச்சிங் லூப்பு P12. ஓகே. ஸோ இந்த பாத் 1ல் பார்த்தீங்கன்னா del 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பார்க்குறேன். ஸோ பாத் 1ல் எந்த வித டச் ஆகலைன்னா அந்த 3 4க்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது அது நான் H2 எழுத சொல்லியிருந்தேன், H1 எழுத சொல்லியிருந்தேன்னா அது நீங்கள் மாற்றிக்கோங்க. 3 to 4 H1. ஸோ மைனஸ் 1 மைனஸ் G4 H1ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து del 2 வந்து 1 மைனஸ் G5 H2ன்னு வரும். சரிங்களா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அதனால் ப்ளஸ் தான் வரும். ஸோ 1 ப்ளஸ் G5 H2 1 ப்ளஸ் G4 H4ன்னு வரும், H1ன்னு வரும். சரிங்களா? ஸோ del 1ல் வந்து லூப் 2 தொடலை. ஸோ 1 மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு H2 G5 1. ஸோ 1 ப்ளஸ் H2 G5. அப்புறம் del 2 வந்து 1 ப்ளஸ் H1 G4, அவ்வளோதான். இப்போ del 3 del 4 del 5 எல்லாமே ஈக்குவல் டு 1 தான். ஏன்னா அது எல்லா லூப்பும் டச் பண்ணுறது, அதனால் நீங்கள் எதையும் மைனஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ del 3 del 4 del 5 del 6 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இந்த எல்லா வேல்யூஸும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஸோ நீங்களே வந்து இப்போது ஒரு நோட்டில் இந்த எக்ஸாம் போடும் போது கூடவே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பக்காவாக புரியும். ஃபைனல் வேல்யூ மட்டும் செக் பண்ணிக்கோங்க இதில். ஸோ சிக்னல் ஃப்ளோகிராஃப் தரவாடுவீங்க. நெக்ஸ்ட் செஷனில் சிக்னல் ஃப்ளோகிராஃபில் இருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துருவோம். பார்த்துட்டு
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடுத்தது ஸ்டெடி ஸ்டேட் எரரு. அதுலேருந்து எப்படியும் ஒரு கொஷின் கேட்குறாங்க எப்போவுமே. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் எப்படி வந்து ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் செஷனில். சரிங்களா? ஸோ இப்போ இந்த செஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸோ அதில் வந்து del1ஓட வேல்யூ, P1ஓட வேல்யூ, del2 வேல்யூ, P2 வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து கடைசியாக டெல்லோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ டினாமினேட்டரில் டெல்லு, நியூமினேட்டரில் P1 del1, P2 del2, P3 del3, P4 del4, P5 del5 ப்ளஸ் P6 del6 இது எல்லாமே ப்ளஸ் பண்ணுறது தான் நம்மளோட நியூமரேட்டர். டினாமினேட்டர் வந்து டெல்லு. Okay, so thus the transfer function is the transfer function is found. Thank you for listening. Have a good day. Bye.